ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு, சீரகம், அப்புறம் கடமிளகு இதெல்லாம் எடுத்துக்கணும். பட்டைக்கால் கட் பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டாக மாற்றிக்கணும். அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மிக்ஸை உள்ளே போட்டுக்கலாம். இது நல்லா ஓரளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பட்டைக்காலை உள்ளே போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொங்கு நாட்டு ஸ்டைல் பட்டைக்குழம்பு. இதோட ஸ்பெஷல் என்னென்னா, நைட்டே நம்ம இதை ஃபுல்லாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சு ஊற வச்சிடணும். இது ஓவர் நைட் நல்லா ஊறணும். நல்லா ஊறி வந்தால் தான் இதோட டேஸ்ட்டே. இப்போ நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். காலையில் எழுந்திரிச்சு இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக பூண்டு, ஏன்னா நைட்டே நம்ம ஊற வச்சதில் பூண்டு நிறையா போட்டாச்சு. ஸோ இஞ்சியும் பூண்டு கம்மியாக போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த நைட்டு ஃபுல்லாக ஊறின பட்டைக்காலை பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குது டெம்டிங்காக. வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. சும்மா ஒரு 4 பீஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறமா தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறமே மிளகா பொடி போட்டுக்கலாம். இது வீட்டில் அரைச்ச கறி மிளகாத்தூள். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஓவர் நைட் ஊறிச்சில்ல, அதுலேயே கொஞ்சமாக அடுப்பை பற்ற வச்சு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம எந்த தாளிப்புமே தேவையில்லை. அப்படியே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் உள்ளே போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஓவர் நைட் இது மாதிரி ஊறனாலேயே இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஊறிச்சில்ல அந்த சூப்பை கூட நீங்கள் காலைல எந்ததும் குடிக்கலாம். அந்த சூப்பை நான் வடிக்கலை, ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோடு நம்ம குழம்பு வைக்கிறப்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நான் காடை முட்டை வேவிச்சு எடுத்திருக்கேன். சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.